பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாம் வார்த்தையை குறித்து தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்ல? இந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை நீங்க நன்றாக உத்து கவனித்து பாருங்க. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். இல்ல, இப்போ எத்தனையோ பேரு பரலோக ராஜ்யத்தை போய் பிடிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும்னா பல நன்மைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது இருக்கிறது, அபிஷேகம் பெற வேண்டியது இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால பிரபாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கட்டளைகளை கை கொண்டு தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய ஜெபித்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இவ்வளோ காரியங்களை செய்து பின்பு நம்ம மரித்தது கிறிஸ்துவுக்குள் மரித்ததுக்கு அப்புறம், அது கூட மரிக்கும் போது கூட கிறிஸ்துவுக்குள் மரித்ததுக்கு பின்பு நம்ம எங்க எடுத்துக்கொள்ளப்படுறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். வேதமும் அப்படித்தானே சொல்லியிருக்கிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா இவனுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னது எப்படி பாருங்க. நம்மளாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்தாலும் அபிஷேகம் பெற்றாலும் இன்னும் இந்த பூமியில என்ன பண்ண போறோம்? இன்னும் கொஞ்ச நாள் வாழ போறோம். நமக்கு ஆயுசு நாட்கள் எவ்வளவுன்னு தெரியாது, எவ்வளவு நாள் இந்த பூமியில இருக்க போறோம்னு தெரியாது. கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு நடுவில் அவங்க கூட நம்ம மரித்து போகலாம். தேவன் நமக்கு எவ்வளவு நாள் ஆயுசு நாட்களை வைத்திருக்கிறாரோ அவ்வளவு நாள் இந்த உலகத்துல நம்ம இருக்க போறோம். ஆனா அவன் அப்படி கிடையாது. நம்ம இந்த பூமியில திரும்பவும் இருப்போம், திரும்ப ஒருவேளை நம்ம தவறலாம், கோவப்படலாம், சண்டை போடலாம், பொறாமை கசப்பு வரலாம், மறுபடியும் நம்ம பரிசுத்தமானதுக்கு அப்புறம். ஏன்னா இன்னும் நம்ம இந்த பூமியில இருக்க போறோம். ஆனா அந்த கல்லனை பாருங்க, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பான். இன்றைக்கே அவன் அப்போதுதான் ரட்சிக்கவே படுறான். அவன் யாரு? கல்லன். ஊரே உலகமே சேர்ந்து அவன் கல்லன், அவன் திருட, அவன் பாவின்னு சொல்லி சிலுவையில இயேசுவோடு கூட என்ன பண்ணிருக்காங்க? அக்கிரமக்காரனாக ஒருவனாக அவனை சிலுவையில அறைந்திருக்கிறாங்க. அவனோட கூட இன்னொருவனையும் சிலுவையில அறைந்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் அவனை நோக்கி சொன்ன வார்த்தை, இன்றைக்கே நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பாய். அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இப்போ கடைசி நேரத்துல எவ்வளவோ பிரச்சனைகள், உன்னோடு கூட அவனும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், மற்றொருவனும் அவனும் என்னை இகழ்றான். முதல்ல இவனுமே தூஷித்தான், கூட சேர்ந்து பேசினான். ஆனா அதுக்கப்புறம் சில காட்சிகளை பார்த்து மனம் திரும்புறான். இவன் உண்மையாகவே தேவனோட குமாரன் என்பதை உணர்ந்து கொள்கிறான். அதனாலதான் உடனே நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து கடிந்து கொள்ளுகிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பரவாயில்ல, அந்த கடைசி நிமிஷத்துல நான் தான் மெய்யான கிறிஸ்து என்பதை நீ உணர்ந்து கொண்டல்ல, என்னை மனதார ஏற்றுக்கொண்டல்ல, நீ சொன்னது வார்த்தை என்ன? பிதாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று அந்த கல்லன் வேண்டிக் கொண்டதுனால இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம மரித்த உடனே பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழைவதற்கு தகுதி பெற்றிருக்கிறோம். இந்த கல்லன் தான் கல்லனாகவே இருந்தாலும் கிறிஸ்து அவனுக்கு மன்னித்த உடனே இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாயின்னு சொன்னாரு. இன்னைக்கு நாம மரித்தோம்னா உடனடியா நம்மளுடைய ஆத்துமா பரலோகம் சென்றடையுமா? இதை நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொண்டோமானால் நமக்கும் இந்த கல்லனை போல ரட்சிப்பு நிச்சயம். ஆமேன்.